ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. என் தம்பி மட்டும் தலித் ஜாதியை சேர்ந்தவங்க. என் தம்பி வந்து ஜாதி ரீதியா கொடா பறையா அப்படின்னு சொல்லி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தாங்க முடியாதான் அவங்களுடைய தம்பி 2 பேருமே சட்டையை குடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க 2 பேரும் அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தும் போது அந்த தேவேந்திரன் வந்து சம்பவம் எடுத்து என் தம்பியை கொண்டு அங்க என் தம்பிக்கு வந்து கண்ணு நாக்கெல்லாம் வெளியே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அங்க ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க எங்க கிட்ட. அப்ப வந்து டீ வாங்கி எடுத்து ஸ்ரீதர்ட்ட போய் கொடுத்து ஸ்ரீதர்ங்கிற போலீஸ்கிட்ட என் தம்பி வந்து வாய் மூலியமா வாக்குமூலம் கொடுக்குறான். ஏன் வந்து தேவேந்திரன் மேல கேஸ் கொடுக்குறேன், நீங்க என் கேஸை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தேவேந்திரன் நம்ம வந்து ஸ்ரீதர் வந்து தேவேந்திரன் நம்மள ஃப்ரெண்டு தானே, சமாதானமா பேசிக்கலாம், நீ போய் எங்களுக்கு டிஃபன் கட்டிட்டு வான்னு சொல்றாரு. என் தம்பி டிஃபன் கட்டிட்டு வர நேரத்துல அந்த ஸ்ரீதர் வந்து தம்பியோட ஓனர் அருணுக்கு வந்து போன் போட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. அருண்ங்கிறவரு நீ எதா இருந்தாலும் அழைச்சிக்கவா, நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப என் தம்பி வந்து ஏற்கனவே அந்த தேவேந்திரன் மேல வந்து கேஸ் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு ஸ்ரீதர் வந்து இந்த இதை வந்து எஸ்ஐ காதுக்கு கொண்டு போயிருக்கணும், எஸ்ஐ சண்முகத்துக்கிட்ட கொண்டு போயிருக்கணும். இவர் அருண் கிட்ட ஏன் கொண்டுட்டு போகணும்? எஸ்ஐ கிட்ட பேருனா இது பிரச்சனையே இல்லை. அந்த ஸ்டேஷன்ல வச்சு பேசாத கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சு பேச அருண் இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. அங்க போகும்போதே இது வந்து முற்றிலும் திட்டமிட்ட செயல். ஏன்னா வந்து சமாதானம் பேச போற இடத்துல எதுக்காக கத்தி வரணும்? அருண் இடத்துக்கு சமாதானம் பேச ஸ்ரீதர் போலீஸ் வந்து தேவேந்திரன் என் தம்பி அழைச்சிட்டு போறாங்க. போன ஒரு 5 நிமிஷத்துலயே ஊர் மக்கள் எல்லாமே பாத்துருக்காங்க. ஸ்ரீதர் தான் மணிகண்டனா தேவேந்திரனும் அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறது. அருண் இடத்துக்கு போன ஒரு 10 செகண்ட் கூட இல்ல, என் தம்பி இறந்துட்டாங்க நியூஸ் வந்துருச்சு. திரும்பி இவங்க 2 பேருமே ஸ்ரீதரும் தேவேந்திரனும் ஜாலியா தோல் மேல கை போட்டு வரத மாரியம்மன் கோயில்ல இருந்த எல்லாமே பாத்துருக்காங்க. போகும்போது இவங்க 3 பேரும் மனவே இவன் மட்டும் வராங்க. அதுக்கப்புறம் நியூஸ் தெரியுதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்குமே எந்த நியூஸும் முழுசா தெரியாது. மக்களாதான் ஒவ்வொரு நியூஸும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சு டீ கடையில பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. டீ கடையில பிரச்சனை ஆகும்போது தேவேந்திரன் வந்து எங்க ஊர் தலைவர் வந்து முருகேசன் தலைவரா இருந்திருக்காரு. நான் எங்க மாமா கிட்ட சொல்றேன்னு சொல்லி தேவேந்திரன் சொல்றான். அப்ப என் தம்பி வந்து உங்க தலைவரா இருந்தா அவன் வந்து என்ன பண்ண போறான், எவன் வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி என் தம்பியும் வந்து கொஞ்சம் அவதூறா பேசிருக்கான். அப்ப இவங்க ஒரு பறையனா இருக்க பையன் வந்து நம்மள வந்து ஒரு தலைவரா இருக்கும் போதே நம்மள வந்து மரியாதை இல்லாத பேசுறானே, நீ வந்து அருண் டிரைவரா உனக்கு இவன் வேலை செய்யறான், நாளைக்கு நீ ஓனரா இருக்க, உன்னையும் அவன் வந்து இந்த மாதிரிதான் பேசுவான். இது இல்லாத அருண் வந்து மணல் அடிக்கிறது, கிரவுண்ட் அடிக்கிறது எல்லாம் வந்து போலீஸுக்கு மாமூல் லஞ்சம் கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. நைட் நேரத்துல என் தம்பி தான் டிரைவரா இருக்கான். இவன் நீ வெளியில விட்டினா நீ பண்ற ஊடகம்லாம் தெரிஞ்சு போயிடும், இவன் வந்து நம்மள சொல்லிடுவான், ஏன்னா இப்பயே நம்மள எதுக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாத அருண் அவங்க அண்ணன் வந்து முருகேசங்கிற உடையாரும் அருண் அவங்க அண்ணனும் வந்து டாஸ்மார்க் வந்து இது எடுத்து நடத்துறாங்க. சிவா, அவங்க பேர் சிவா, அருணோட அண்ணன் சிவாவும் இந்த முருகேசங்கிற உடையாரும் டாஸ்மார்க் பார்ட்னர்ஷிப்பா நடத்திட்டு இருக்காங்க. அந்த டாஸ்மார்க்ல இது கோட்டர் மட்டும் இல்ல, கஞ்சாவும் நடத்துறதா செய்தி கிடைச்சிருக்குது. அந்த தேவேந்திரன் நாளைக்கு காலையில கஞ்சா அடிச்சிருக்கான். என் தம்பியை கொலை பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவன் பாக்கெட்ல கஞ்சா இருக்கு எடுத்து எரிச்சிருக்காங்க. இந்த ஊர்ல கஞ்சா ஊழலும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என் தம்பிக்கு தெரிய வர என் தம்பி வந்து அருண்ங்கிறவர்கிட்ட போய் சொல்லிட்டாரு, நான் இனிமேல் வண்டி ஓட்ட வரலன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்டையும் வந்து சொல்லியிருக்காரு, நீ நம்ம ட்ரக்க ரெடி பண்ணி கொடு, நான் ஓட்டுறேன். அவருக்கு போதிய வசதி இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு என்னால சரி பண்ணி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவன் நம்ம கிட்ட வேலைக்கு வரலான்னு சொல்றானே, அப்ப இவன் நம்ம வெளியில விட்டோம்னா நம்ம ஊழல் எல்லாம் இவனுக்கு எல்லாம் தெரியும். லஞ்சங்கிற கொடுக்கறவன் என் தம்பி தான் கொண்டு போய் போலீஸ்ல கொடுப்பான் போல. ஏன்னா டைரக்டா எந்த ஒரு முதலாளியும் போய் போலீஸ்க்கு கொடுக்க மாட்டாங்களா, டிரைவர் மூலியமா அவங்களோட வேலையை இது பண்ணிக்குவாங்க. இதனால ஒரு போலீஸ் உடந்தையா இருந்து போலீஸ் கண் முன்னே போல நடந்திருக்குங்கிற ஆதங்கத்துல ஊர் மக்கள் போயிட்டு பெரிய சேதாரம் எதுவுமே இல்ல, 2 கண்ணாடியை மட்டும் தான் ஸ்டேஷன்ல உடைச்சிருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் பேர்ல இவங்க வந்து நிறைய 100 பேரை நான் கேஸ் போடுவேன், 150 பேரை கேஸ் போடுவேன், அடிச்சு தூக்குவேன், உதச்சு தூக்குவாங்கிறதால ஊர்ல எந்த ஒரு ஆம்பளைங்களுமே இல்ல. இப்ப ஊர் மக்கள் பிள்ளை எங்களுக்கு ஆதரவா இருந்தாலும் இவங்களாலதான் எங்களுக்கு இந்த இது நிலைமை. ஒவ்வொரு வீட்லயும் பசங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்குது, கன்சீவா இருக்கிறவங்க இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போராட்டு எல்லாம் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. நாங்க எங்க தம்பிய பறி கொடுத்தோம், எங்களுக்கு நிம்மதி இல்லாத நிலைமையே இருக்குது சார், நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எத்தனையோ மாவட்டத்துல எத்தனையோ ஊர்ல ஸ்டேஷன் எல்லாம் அடிச்சு நோக்கிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இல்ல. என் தம்பி உயிர் போயுமே ஊர் மக்களை அரெஸ்ட் பண்றா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறதுனால ஊர்ல எந்த ஒரு ஆம்பளைங்களுமே இங்க இல்ல. 10 பேரை கொடு, 5 பேரை கொடு, 20 பேரை கொடுன்னு போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப கொலை செஞ்சவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மேலும் மேலும் எங்களுக்கு இன்னும் இருக்க எங்களுக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் எல்லாம் இப்ப எங்க மேல வந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, இவங்க வீட்டுக்கு போய் தான் நமக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடியே ஊர் மக்களுக்கு தயவு செய்து எந்த பிரச்சனையும் இல்லை, என் தம்பி போயிட்டா இனி வரப்போறதுல ஊர் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி தள்ளி தீனத்தை சேர்ந்த 4 கொலை நடந்திருக்கு. இவங்க ஆதங்கம் என்னன்னா இந்த 4 கொலைக்கு எந்த ஒரு தீர்மானமும் இல்ல, பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே தலித் இனத்தை சேர்ந்தவங்க தான். அப்ப மணிகண்டனோட இழப்பும் இதே மாதிரிதான் இருக்குங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் மக்கள் எல்லாம் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப சேதாரம் இல்லை சார், சும்மா கண்ணாடியை மட்டும் தான் உடைச்சிருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு ரொம்ப மிரட்டுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆணையத்துல என்ன சொல்லிருக்காங்க, அவங்க என்ன சொல்லிருக்காங்க?
மேல் இடத்துல பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். SC ST ஆணையர் வந்திருக்காங்க, நான் கலெக்டர்கிட்ட பேசுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எஸ்பி கொடுத்த இந்த இதுல வந்து இது வந்து டிரைவருக்கும் உண்டான மோட்டிவேஷன் தானே வந்து ஜாதி கலவரம் இல்லைங்க. இது முற்றிலும் ஜாதி வன்முறை படுகொலை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை சார்.